ஹalleluya ஹalleluya. தேவன் தம்முடைய சந்தோஷத்தினால், தேவன் தம்முடைய சமாதானத்தினால் நம்மை நிரப்பிவிட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இரண்டாவதாக ஏசாயாவுக்கு எழுதின புத்தகம் 38வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிக்க பார்ப்போம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்தது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அந்த முதலாவது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு, எசேக்கியா என்று சொல்லப்பட்ட அந்த ராஜா எப்படி இருக்கிறார்னா வியாதியினால கஷ்டப்படுறார். வியாதி அவனை வாட்டி வதைத்தது. பிளவை என்று சொல்லப்பட்ட வியாதி கொடூரமான வியாதி. இந்த நாட்கள்ல கேன்சர், கேன்சர் தெரியும்ல, எவ்வளவு ஒரு பொல்லாத வியாதி. அந்த கேன்சர் தான் பிளவை என்று சொல்றாங்க. அந்த எசேக்கியா ராஜா ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜா பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில திடீர்னு இந்த கேன்சர் வியாதி அவனை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சது. அவனுடைய வாழ்க்கையில வேதனைகள் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சது. ஐயோ, நான் சமாதானத்துக்காக நான் காத்திருந்தேன். எனக்கு வந்தது என்னது? கசப்பு. எனக்கு வந்தது வியாதி. எனக்கு வந்தது வேதனை. ஐயோன்னு சொல்லி தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, ஆண்டவராகிய தேவன் ஏசாயா என்று சொல்லப்பட்ட தன்னுடைய தீர்க்கனை அனுப்புகிறார் எசேக்கியா கிட்ட. நீ மரித்து போவீங்க, பிழைக்க மாட்டீர்னு சொல்லி எசேக்கியாவை பார்த்து, ஏசாயா நீ போய் சொல்லுப்பா அப்படின்ட்டு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ராஜாவை பார்க்க போறான். அவன் சொல்றான், ராஜாவே, எசேக்கியா ராஜாவே, நீர் உங்களுடைய வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்தும், வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்தும். நீர் மரித்து போவீர், பிழைக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு வேதனை, துக்கம் தாங்க முடியல. வேதனை மத்தியில ஐயோ, நான் சமாதானத்துக்காக காத்திருந்தேன். ஆனா எனக்கு கிடைச்சது என்னன்னா வியாதி, வேதனை, கசப்பு. என் உள்ளத்தை பாட்டி வதைக்குதேன்னு சொல்லி கதறான். எப்படி கதறானா? அப்படியே முகத்தை சுவர் புறமா திருப்பி அழுறான். ஆண்டவராகிய தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனானவரை நோக்கி கதறான். ஐயோ ஆண்டவரே, என்னை கைவிட்டு விடாதீரு சுவாமி. ஆண்டவரே, என்னை எடுத்துக் கொள்ளாதீரு சுவாமி. எனக்கு ஆயுசு நாட்களை கொடுங்க ராஜா அப்படின்னு சொல்லி கதறான். ஆண்டவரே சொல்றாரு, உன் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. ஆனா இந்த எசேக்கியா என்ன பண்றான்னா, பரலோகத்தின் தேவனானவருடைய பாதத்தை பிடித்து கதறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு கசப்பு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு சமாதானம் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதறான். எனக்கு வியாதி வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு துன்பத்தின் நாட்கள் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு சந்தோஷம் வேணும் சுவாமி, எனக்கு சமாதானம் வேணும் சுவாமி, எனக்கு நீ உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவனை நோக்கி கதறுகிறான். கதறுகிறான் கதறுகிறான். அப்படி கதறும் பொழுது ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் ஏசாயா கிட்ட பேசுறாரு. ஏசாயா அப்படிங்கிறாரு. ஆண்டவரே சொல்லும், இதோ அடியேன் அப்படிங்கிறான். நீ ஏசாயா கிட்ட மறுபடியும் போ. இப்பதானே என்ன போயிட்டு வர சொன்னீரு, இப்பதானே என்ன அந்த ராஜாவை போய் பார்த்துட்டு வா, நீ வீட்டுக்குரிய காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ செத்து போவ அப்படின்னு சொல்ல சொன்னீரு அப்படின்னு சொல்லி ஏசாயா மனசுல நினைச்சிருப்பாரு பாருங்க. மறுபடியும் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசின் வருஷங்களோடு கூட 15 வருடங்களை நான் கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி போய் சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த 5வது வசனம் யாராவது எடுத்தவங்க சத்தமா வாசிங்களேன். நீ போ எசேக்கியாவை நோக்கி, தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட இதோ உன் நாட்களோட
சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க. சங்கீதத்தின் புத்தகம் 65வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அவருக்கு வேற என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை ஒரு நாள் பரவே தள்ள முடியாது, முடியாது. அவர் ஜெபத்தை கேட்காம அவரால் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இன்றைக்கு ஜெபத்தை கேட்கிறவர் கிட்ட நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்ன காரியத்தை சொல்லலாம் சொல்லி ஆசைப்படுறேன். பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் யாராவது எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், உங்ககிட்ட என்ன கவலை இருந்தாலும் நீங்க ஒரு காரியத்துக்கு குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க சந்தோஷமா சமாதானமா இருக்கணும். அடுத்தது எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹalleluya, ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மலை போன்ற போராட்டமா இருந்தாலும், இன்றைக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செவி கொடுக்காத வரையிலும் உம்மை விடுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கதறும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணுவாராம்? என்ன பண்ணுவாராம்? என்ன பண்ணுவாராம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு கொடுப்பாராம்.